ஏன் இன்னும் நீ ஜெயிக்கல? உன் லட்சியம் ஏன் வானம் மாதிரி தொடவே முடியாத தூரத்தில் இருக்கு? உன் நல்ல மனமே உனக்கு எதிராக வேலை செஞ்சு உன்னையே நீ அறியாமல் தோற்கடிச்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு இருக்கியா? உன் தோல்விக்கு காரணம் நீதான் அப்படின்னு உன் முகத்துக்கு நேராக சொன்னா கோபம் வருதா? இதயம் ஒரு நொடி நின்று துடிக்குதா? நிக்கட்டும், பரவாயில்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதை சொல்லி இருக்கிறார். நம்ம நல்ல குணம்னு கொண்டாடுற விஷயந்தான் ஒரு மனுஷனை பலவீனமாக்குகிற முதல் விஷம். அவர் பேரு ஃப்ரெட்ரிக் நீட்சே, ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி. இந்த வீடியோவோட முடிவில் நீ நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சந்தேகப்படுவ. உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கம் கர்ஜிக்க தொடங்கும். ஒரு புது நெருப்போட நீ இந்த வீடியோவை விட்டு வெளியே போவ. இது நீட்சேயின் உளவியல் தொடர் தமிழில். பாகம் 1. நல்லவர்கள் ஏன் தோற்கிறார்கள்? பிரிவு 1. நல்லவன் என்ற முகமூடி. உண்மையை சொல்லு. அடுத்தவன் என்ன நினைப்பான், சமூகம் என்ன சொல்லும் அப்படிங்கிற காரணத்துக்காக உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உண்மைதானே? சின்ன வயசுல ராக்கெட் விட ஆசைப்பட்டிருப்ப. ஆனால் நல்ல பையன்னு பேர் வாங்க, பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்ல அந்த கனவையே நீ குழி தோண்டி புதைச்சிட்டு பிடிக்காத ஒரு படிப்பை படிச்ச இல்லையா? கல்யாணத்தில் உனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஆனால் பெரியவங்களை எதிர்த்து பேசினா திமிர் பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நின்ன. ஆஃபீஸில் உன் ஐடியாவை திருடி ஒருத்தன் கைதட்டல் வாங்குறான். உனக்கு ரத்தம் கொதிக்குது. ஆனால் அவனை எதிர்த்தா சண்டைக்காரன், டீமோட ஒத்து போகாதவன் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்கன்னு பயந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு போலியான சிரிப்போட அவனுக்கு கை கொடுக்கிற. இங்க உன் நல்ல குணம் மற்றவன் ஏறி போறதுக்கு ஒரு ஏணியா மாறுது. தியாகம், பணிவு, அடக்கம், பொறுமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா உண்மையில இது உனக்கு நீயே சொல்லிக்கிற ஆறுதல். மற்றவங்களுக்காக ஆசையை சாகடிக்கிறது. அநியாயத்தை பார்த்தும் அமைதியாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆட்டு மந்த மாதிரி தலையாட்டுறது. இதுக்கு பேர் நல்ல குணம் இல்லை, கையால் ஆகாத தனம். இதோட விளைவு அப்படி நீ அடக்கி வைக்கிற கோபம், ஏமாற்றம், இயலாமை, இதெல்லாம் ஒரு மெதுவான விஷம் மாதிரி மாறி உனக்குள்ளேயே பரவி உன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டு இருக்கு. இது பதட்டமா, மன அழுத்தமா, வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாத ஒரு பெருமையா மாறுது. இதுக்கு பேரு தியாகம் இல்லை, அடிமைத்தனம். பிரிவு 2. அடிமை மனநிலையின் வரலாறு. அடிமை மனநிலை, இந்த வார்த்தை உன்னை சுடுதா? நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு கத்த தோணுதா? ஒரு நீட்சே சொல்ற இந்த வரலாற்று உண்மையை முதலில் கேள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் 2 வகை மனுஷங்க தான் இருந்தாங்க. பவரில் இருந்த எஜமானர்கள், அவங்களுக்கு கீழே எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்ட அடிமைகள். எஜமானவர்கள் பலமானவங்க, தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க, புதுசாக யோசிக்கிறவங்க. அவங்களுக்கு நல்லதுன்னா பவர், பலம், பெருமை, ஆபத்தை சந்திக்கிற தைரியம். கெட்டதுன்னா பலவீனம், கோழைத்தனம், பயம், சராசரியா இருக்கிறது. ஆனால் அடிமைகளால் எஜமானர்கள் மாதிரி இருக்க முடியல. அவங்க பலவீனமாக இருந்தாங்க. அவங்களால அதிகாரத்தை ஜெயிக்க முடியல. அப்பதான் வரலாற்றிலேயே ஒரு பெரிய சதி, ஒரு மன ரீதியான புரட்சி நடந்தது. திராட்சை கிடைக்காத நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்ன கதை தான் இது. தன்னால் பண்ண முடியாத
எஜமானர்களோட விஷயத்தை எல்லாம் அடிமைகள் கெட்டதுன்னு மாற்றிட்டாங்க. அதாவது அதிகாரம் பாவமாச்சு, தைரியம் அகங்காரம் ஆச்சு, தன்னம்பிக்கை கர்வமாச்சு, சொந்த காலில் நிற்பது சுயநலமாச்சு. அப்போ நல்லது எது? எதெல்லாம் அவங்களோட பலவீனமாக இருந்துச்சோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. திருப்பி அடிக்க முடியலை, அதனால் பொறுமை ஒரு நல்ல குணம் ஆச்சு. ஜெயிக்க முடியலை, அதனால் பணிவு ஒரு தெய்வீக குணமாச்சு. மற்றவங்க கருணையில் வாழ வேண்டியிருந்ததுனால இரக்கம் காட்டுறது சொர்க்கத்துக்கு போகிற வழியாச்சு. ஒரு பலவீனமானவன் தன்னோட இயலாமைக்கு ஒழுக்கம்னு பேர் வச்சான். இந்த மனநிலை தான் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற கருவியா கலாச்சாரம் மூலமா பல தலைமுறையா உன் மூளைக்குள்ள, என் மூளைக்குள்ள, நம்ம எல்லார் மூளைக்குள்ளேயும் ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ எதுக்கு இந்த கதைனா, அந்த மனநிலை இன்னும் சாகலை, அதோட ரூபந்தான் மாறி இருக்கு, அவ்வளவுதான். உன் ஆஃபீஸ் மீட்டிங்கில் உன் மேனேஜர் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறாரு. அது மொத்த டீமையும் காலி பண்ணிடும்னு உனக்கு தெரியுது. ஆனால் நீயும் மற்ற ஆட்டு மந்தைகளோட சேர்ந்து சூப்பர் பாஸ்னு தலையாட்டுற. ஏன்? வேலை போயிரும்னு பயம், இல்லை ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு பயம். பவருக்கு முன்னாடி மண்டிடுற. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அடிமை மனநிலை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் எழுந்து, இது தப்பு, இது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும், இதுக்கான மாற்று வழி இதுதான் அப்படின்னு ஒரு காரணத்தோட தைரியமாக சொல்கிறான் பாரு, அவன்தான் எஜமான் மனநிலை உள்ளவன். அவன் மற்றவங்க என்ன நினைப்பான்னு கவலைப்படலை, அவமானப்பட தயாராக இருந்தான், ஆனால் உண்மைக்காக நின்னான். புரிஞ்சுக்கோ, நீட்ஸே கருணையையோ பணிவையோ வெறுக்கலை. ஆனால் உன்னோட கருணைக்கு பின்னாடி பயம் இருந்தா, உன்னோட பணிவுக்கு பின்னாடி இயலாமை இருந்தா, அந்த நல்ல குணத்துக்கு ஒரு பைசா மதிப்பில்லை, அது வெறும் நடிப்பு. பிரிவு 3. மேலான மனிதனாக மாறுவது எப்படி? இந்த கூண்டை உடைக்கிறது எப்படி? இந்த அடிமை சிந்தனையில் இருந்து முழுசா வெளியே வர்றது எப்படி? இதற்கு நீட்ஸே உன்னை ஒரு மேலான மனிதனா மாற சொல்கிறார். சூப்பர்மேன் மாதிரி பறக்கிற ஆள் இல்லை, தன்னைத்தானே ஜெயிச்சு தனக்கான புது உலகத்தை உருவாக்குகிறவன். இதோ அதுக்கான 3 வழி. இது வெறும் அறிவுரை இல்லை, கட்டளை. கட்டளை 1. உன் விதிகளை நீயே உருவாக்கு. இந்த சமூகம் உனக்கு தந்த நல்லது கெட்டது பட்டியலை கிழிச்சு தூக்கி எறி. நல்லவன் கெட்டவன்னு இந்த சாதாரண முத்திரைகளுக்கு அடுத்த பக்கத்தை பற்றி யோசி. உனக்கு எது சரி எது தப்பு நீயே முடிவு பண்ணு. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கவலையை குப்பையில் போடு. உன்னோட மதிப்பு உனக்குள்ள இருந்து வரணும், மற்றவங்க கைதட்டல்ல இருந்து வரக்கூடாது. இதுதான் உண்மையான தன்மானம். கட்டளை 2. உன் விதியை காதலி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அழுது புலம்பாத. வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களை பார்த்து ஓடாத. சவால்களை நீயே தேடிப்போ. ஒவ்வொரு வழியும் உன்னை செதுக்குகிற ஒளி, ஒவ்வொரு தோல்வியும் உன் முழு சக்தியை சோதிக்கிற பரீட்சை, ஒவ்வொரு துரோகமும் உனக்கு மனிதர்களை சொல்லித்தரும் பாடம். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதை முழு மனசோட ஏற்றுக்கோ. நீட்ஸே சொன்னார், என்னை கொல்லாத எதுவும் என்னை மேலும் வலிமையாக்குகிறது. இதை உன் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் மந்திரமா சொல்லு. கட்டளை 3. உன் சக்தியை வெளிப்படுத்து. இது மற்றவங்களை அடக்கி ஆளுற சக்தி இல்லை, உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணுற சக்தி. உன் திறமையை முழுசா வெளிப்படுத்துகிற சக்தி. மற்றவங்க பாராட்டணும்னு இல்லை பணம் கிடைக்கணும்னு எந்த வேலையும் செய்யாத. ஒரு வேலையை செஞ்சால் உன் முழு பலத்தையும்
முழு ஈடுபாட்டையும் அதில் கொடு, போதும். அந்த வேலையை செஞ்ச திருப்தி தான் உனக்கான பரிசு. வெற்றி தோல்வியை உலகம் முடிவு பண்ணட்டும். உனக்குள்ள ஒரு தீ இருக்கு, அது வளரணும், அது ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் வில் டு பவர். உன்னை நீயே ஒவ்வொரு நாளும் இன்னும் பெட்டராக மாத்துறது. உன் வேலைக்கு நீதான் ஜட்ஜ். இதுதான் உண்மையான பலத்தோட இருக்கிற குணம். இதுக்கு வெளியே இருந்து யாரும் சர்டிஃபிகேட் தர தேவையில்லை. முடிவுரை. இப்போ மறுபடியும் யோசி. உன் பணிவு பவருக்கு முன்னாடி பயந்து மண்டியிடுகிறதா? உன் பொறுமை திருப்பி அடிக்க தெரியாததுனால வந்ததா? உன் தியாகம் உன் கனவை துரத்த தைரியம் இல்லாததை மறைக்கிற ஒரு போர்வையா? இந்த கேள்விகளுக்கு உன் பதில் ஆம் என்றால் அந்த நல்லவன் முகமூடியை இன்னைக்கே இந்த நிமிஷமே கிழிச்சு எறி. பலவீனமானவங்க போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்டு மந்த மாதிரி வாழ்ந்தது போதும். உன் வாழ்க்கையோட எஜமானனா நீ மாறுகிற நேரம் இது. நீ யாரோ ஒருத்தரோட கதையில் வர்ற சைடு கேரக்டர் இல்லை. உன் வாழ்க்கையோட ஹீரோ நீதான். உன் கதையை நீதான் எழுதணும். இப்போ இந்த நிமிஷம் யோசி. சமூகம் உன் மேலே திணிச்ச எந்த நல்லதுங்கிற விஷயத்தை இன்னைக்கு உடைக்க போற? உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு சொல்ல போறியா? உன் கனவை நோக்கி முதல் அடியை வைக்க போறியா? உன் புரட்சி இப்பவே ஆரம்பிக்கட்டும். உன்னோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நெருப்பை அணையாம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நீட்ஸே உளவியல் தமிழ் தொடரோட முதல் பாகம். ஒரு நல்ல மனசு செயல்பட தெரியாத பலவீனத்தோடு சேரும்போது அது எப்படி ஒருத்தரை தனக்குத்தானே தீங்கு செய்ய வைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்த பாகத்தில் நீட்ஸேயோட ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தான வில் டு பவரை பற்றி இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். உன் நல்ல மனசை இந்த அதிகார விளையாட்டில் மற்றவங்க எப்படி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தயாராக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.